ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்போதும் நம்மை பிழைப்பூட்டுகிற வார்த்தைகளாக இருக்கின்றன. நாம் சோர்ந்து போகும்பொழுது, வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு வேதனையோடு இருக்கிற பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் நம்மை தட்டி எழுப்பி வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கும் அவர் உயிரோடு எழுந்திருப்பதற்கும் இடைப்பட்ட காலம் சீஷர்களுக்கு மிகவும் கடினமான நாட்களாக இருந்தது. குறிப்பாக இயேசுநாதர் உயிரோடு எழுந்த பிறகும் கூட சீஷர்கள் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒரு வீட்டுக்குள்ளே கதவையும் அடைத்து கொண்டு உள்ளேயே முடங்கி கிடந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நாட்களிலே சீஷருடைய மனநிலை எப்படி இருந்தது? பயம், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறி, பதட்டமான ஒரு சூழ்நிலை, எல்லா நம்பிக்கையும் இழந்து போன ஒரு நிலைமையிலே அவர்கள் சமாதானத்தை இழந்து குழப்பத்தோடு காணப்பட்டார்கள். 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில், சீஷர்கள் தங்களுடைய முழுமையான சமாதானத்தையும் இழந்து விட்டார்கள். குழப்பமும் பயமும் நிறைந்த, எந்த நம்பிக்கையுமற்ற ஒரு மனநிலையோடு வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களை சந்திக்கிறது. சமாதானத்தை இழந்து நின்ற சீஷர்களுக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை உணர்கிற வரையிலும் அந்த சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆகவேதான் உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக பல தடவைகள் அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 40 நாட்கள் தான் உயிரோடு எழுந்ததை சீஷர்களுக்கு பல கட்டங்களாக அவர் உணர்த்தி காட்டி தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் அறியச் செய்தார். அப்பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. இயேசுநாதர் சீஷர்களை சந்தித்த பொழுது முதல் முறையாக அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஏனென்று சொன்னால், அவர்கள் சமாதானத்தை இழந்து அவர்கள் தவித்து கொண்டிருந்த வேளையிலே இந்த உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவர்களுக்கு மாபெரும் சமாதானத்தை கொண்டு வந்தது. இயேசுநாதர் தான் உயிர்த்தெழுந்ததை தன்னோடு இருந்த அத்தனை பேருக்கும் உணர்த்தினார். தன்னை நேசித்தவர்கள், ஊழியத்திலே அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், ஊழியத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், குறிப்பாக அவரோடு கூட இருந்த 12 சீஷர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நிரூபித்து காட்டி அவர்களை திடப்படுத்தினார், அவர்களை ஊழியத்திலே உறுதிப்படுத்தினார் என்று நாம்
வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே தோமா என்கிற அந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி இடைப்பட்டார் என்று நாம் சுருக்கமாக நம்ம சிந்திப்போம். பொதுவாக தோமா என்றவுடனே எல்லாரும் சொல்லுவது சந்தேகப்பட்ட தோமா என்று. அது ஒரு தவறான கருத்து. தோமா உண்மையிலேயே ஒரு விசுவாச வீரர் என்பதை வேதத்திலே நாம் கவனமாக படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. தோமாவை பற்றி இந்த வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் தோமாவுக்கு 2 கட்டங்களாக தன்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நிரூபித்தார். தன் உயிரோடு எழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக இருக்கிறேன் என்பதை தோமாவுக்கு 2 முறை அவர் நிரூபித்து காட்டினார். தோமாவினுடைய இன்னொரு பெயர் திதிமு. இவர் கலிலேயா கடற்கரையில் உள்ள கிராமத்திலே பிறந்தவர், இரட்டையராக பிறந்தவர். இவர் தன்னுடைய தகப்பனாரோடு கூட சேர்ந்து படகு கட்டுகிற தொழிலை செய்து வந்தார். மற்ற தச்சு வேலைகளிலும் இவர் சிறந்த ஒரு வேலைக்காரராக இருந்தார். மீன்பிடி தொழிலும் இவருக்கு நன்கு பழக்கப்பட்டது தான். இந்த சூழ்நிலையிலே இயேசுநாதர் அவரை ஊழியத்திற்கு அழைத்தார். இந்த தோமாவினுடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, எதையுமே ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டு நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவருடைய ஒரு சுவாபமாக இருந்தது. எதையுமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே பல கேள்விகளை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்வராக இருந்தார். உதாரணமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசுநாதரிடத்திலேயே அவர் இவ்வாறு கேட்டார். யோவான் 14:5 வாசிக்கிற பொழுது தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இயேசுநாதர்கிட்டையே கேள்வி கேட்குறான். ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்களுக்கு என்ன வழி தெரியும் என்று தோமா ஆண்டவரிடத்திலே ஏன் எதற்கென்று கேள்வி கேட்கிற பொழுதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை மைய கருத்தான அந்த வசனத்தை ஆண்டவர் தோமாவுக்கு பதிலாக சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசுநாதர் சொன்னது இந்த தோமாவின் இடத்திலே. தோமா கேள்வி கேட்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டார். இப்படி எல்லா காரியத்திலேயுமே தோமா மிகுந்த ஒரு உற்சாகமாக காணப்பட்ட ஒரு சீஷன். பொதுவாக இந்த நற்செய்தி நூல்களிலே அவரை பற்றி அதிகமான சம்பவங்களை நாம் படிக்க முடியாவிட்டாலும் அவ்வப்போது காணப்படுகிற இந்த சம்பவங்களை வைத்து இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த தோமா இயேசுநாதரிடத்தில் மிகுந்த அன்புள்ள ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு முறை அவர் தன்னுடைய சக சீஷர்களை பார்த்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இயேசுநாதரோடு கூட ஜீவனை விடுவதற்கும் ஆயத்தமுள்ள அளவுக்கு மிகவும் அன்பான ஒரு சீஷனாக இருந்தார். இந்த தோமாவை ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படி டீல் பண்ணினார் என்பதை நம்ம 2 கட்டமாக நம்ம தியானிப்போம். 2 கட்டமாக தோமாவை ஆண்டவர் சந்திக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். முதலாவது இந்த சம்பவம் சொல்லப்பட்ட இடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். மொத்தமாக 3 முறைகள் இயேசுநாதர் சீஷர்களுக்கு காட்சியளித்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். 3 தடவை சீஷர்களுக்கு, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காட்டினார். அதிலே முதல் தடவை அவர்கள் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே சென்று ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர்களுக்கு காட்டினார். ஆனால் அப்போது அந்த வீட்டுக்குள்ளே தோமா அவர்களோடு கூட இல்லை. அவர் எங்கேயோ வெளியே சென்றிருந்தார்.
தோமா அவர்களோடு கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தோமா இல்லாத நேரம் பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு எல்லாரையும் ஒவ்வொருவரையும் எப்படி டீல் பண்ண வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய சுவாபத்துக்கு ஏற்றபடி அவர்களுடைய பலவீனத்தை அறிந்தவராக ஒவ்வொருவரையும் தனித்தனி விதத்திலே ஆண்டவர் தன் பக்கமாக இழுத்து கொள்ளும் வல்லமையுடையவர். ஆகவே தோமா கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கும்போது அவர் செல்லாமல் முதலாவது அவர் இல்லாத நேரம் பார்த்து செல்லுகிறார். அவர் வெளியே போயிட்டு தோமா வீட்டுக்கு வந்த உடனே மற்ற சீஷர்கள் தோமாவினிடத்தில் சொல்லுகிறாங்க, கர்த்தரை கண்டோம். அப்பொழுது தோமா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, அதெல்லாம் நம்ப முடியாது, அதெல்லாம் நம்ப முடியாது. இதைத்தான் நம்ம சந்தேக தோமா என்று அவருக்கு ஒரு சந்தேகக்காரன் என்று பட்டத்தையே இன்றைக்கு உலகமே கட்டிவிட்டது. காரணம் இதுதான், சீஷர்கள் சொன்னதை அவர் நம்பவில்லை. இது சந்தேகம் அல்ல, இது ஒரு புத்திசாலித்தனம். நீங்க சொல்றதை நான் நம்ப முடியாது, இது ஒரு புத்திசாலி. ஏனென்றால் தனிப்பட்ட முறையிலே நான் கர்த்தரை காண வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும். நீங்க சொல்வதை வைத்து நான் தீர்மானிக்க முடியாது என்று புத்திசாலித்தனமாக தோமா ஒரு பதிலை சொன்னார். தோமா சந்தேகக்காரர் என்றால் எல்லா சீஷர்களுமே சந்தேகப்படுத்தவர்கள் தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மார்க் 16:11, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. எந்த சீஷர்கள் நம்பவில்லை? அப்படின்னா எல்லாரும் சந்தேகப்பட்டவர்கள் தான். இங்கே தோமா சந்தேகப்பட்டு விட்டார் என்று நம்ம சொல்ல முடியாது. மற்ற சீஷர்கள் சொன்னதை அவர் நம்பவில்லை, மனுஷன் சொன்னதை நம்பல, அவ்வளவுதான். நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் தோமாவுக்கு தனிப்பட்ட சந்திப்பு தேவை என்பதை ஆண்டவரும் அறிந்திருந்தார். இன்னொருவர் சொல்லுகிற காரியத்தை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்ட முடியாது. இன்னொருவருடைய தரிசனத்தை வைத்து, இன்னொருவர் ஆண்டவரை சந்தித்ததை வைத்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஓட்ட முடியாது. அது ஒரு சாட்சியாக நான் இதை கேட்டுக்கொள்ளலாம். மற்றபடி மற்றவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கைக்கு அதை வைத்து நான் ஓட்ட முடியாது என்பதை தோமா அறிந்திருந்தபடினால் அவர் சொன்னார், நான் அவரை தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். தோமா உண்மையிலே சந்தேக தோமா அல்ல, சந்தேகத்தை தீர்த்த தோமா என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அப்படியானால் நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. இயேசுநாதர் அப்படி ஏனென்றால் 27வது வசனத்திலே அவிசுவாசியாயிராதே என்று சொன்னார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசமுள்ளவனாயிரு. 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீ என் விழாவிலே கையை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இயேசுநாதரும் தோமாவை பார்த்து அவிசுவாசி என்று சொன்னார். அது உண்மைதான். ஆனால் சீஷர்கள் சொன்னதை நம்பாததற்காக அவர் அப்படி சொல்லவில்லை. வேத வாக்கியங்களை நம்பாதபடினாலே ஆண்டவர் தோமாவையும் கடிந்து கொண்டார். ஏற்கனவே 2 சீஷர்களை அவர் அப்படித்தான் கடிந்து கொண்டார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26வது வசனம், 27வது வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கிற பொழுது, சீஷர்கள் 2 பேர் நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர்களோடு ஆண்டவர் சென்று வேத வாக்கியங்கள் மூலமாக தான் உயிரோடு இருக்கிறதை சுட்டி காட்டினார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை யாரோ 4 பேர் கண்டு நான் கண்டேன் இவன் கண்டான் என்று சொல்வதல்ல. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடினாலே அந்த வேத வாக்கியங்களை நான் விசுவாசித்து நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் நான் பாக்கியவான். இதைத்தான் ஆண்டவர் தோமாவினிடத்தில் சொன்னார். ஆண்டவர் தோமா சீஷர்கள் சொன்ன நம்பாதபடினாலே 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் தோமாவினிடத்துக்கு அவர் தோமா இருக்கும்போது அந்த வீட்டுக்கு செல்கிறார். தோமாவை கூப்பிட்டு, என் கையிலே உன் விரலை விட்டுப்பார், என்னுடைய விழாவை தொட்டுப்பார் என்று சொல்லி தோமாவிடத்தில் சொன்ன பொழுது தோமா தொட்டு பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்தார். அப்பொழுது ஆண்டவர் தோமாவிடத்தில் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எப்பா,
நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிறாய். ஆனால் பார்க்காமலேயே விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள். அந்த கூட்டம் யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேரடியாக அவர் உயிரோடு எழும்பினதை அந்த 40 நாள் அவர்களுக்கு தரிசனமானது போல நம்ம யாரும் பார்க்கல. ஆனாலும் நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களின் வழியாக அதனூடாக நாம் இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமே, நாம் பாக்கியவான்கள் என்று அன்றைக்கே ஆண்டவர் தோமாவிடத்தில் சொன்னார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுடைய காரியங்கள், மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா அனுபவங்களையும் வைத்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதல்ல. வேத வாக்கியங்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள், அதை வைத்து நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாட்சிகள் அவசியம்தான், சாட்சிகள் அவசியம்தான். ஆனால் நிறைய பேர், சில பேர் சொல்லுகிறது போல, நான் பரலோகத்துடைய காட்சியை பார்த்தேன், நரகத்தின் காட்சியை பார்த்தேன், ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தேன், இப்படியெல்லாம் சொல்வதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நாம் அதை நம்பாவிட்டால் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளப் போவதில்லை. இன்னொருவர் எனக்கு திடீரென்று வந்து சொல்லுகிற சில தீர்க்க தரிசனம் என்று சொல்லி எனக்காக ஏதோ பேசுகிற சில வார்த்தைகளை நான் நம்பாவிட்டாலும் கர்த்தர் சந்தேகப்பட போவதில்லை, என் மீது கோபப்பட போவதில்லை. ஏனென்றால் நான் கர்த்தருடைய வசனத்தை, வேத வாக்கியங்களை நம்பாவிட்டால் ஆண்டவர் என்னை கடிந்து கொள்வார், அவிசுவாசி என்று சொல்வார். மற்றவருடைய அனுபவத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது ஆண்டவருக்கு அது பெரிய காரியம் இருக்க போவதில்லை. சாட்சிகள் அவசியம்தான். இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து பேதுரு ஒரு இடத்துல சாட்சி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். நாங்க பார்த்த இயேசு உயிரோடு எழுப்பினதை என்று பேதுரு திரள் கூட்டம் மக்கள் மத்தியிலே சாட்சி சொல்லுகிறார். ஆனாலும் அங்கிருந்த ஒரு ஏறக்குறைய 5000 பேர், 3000 பேர், 2000 பேர் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஆண்டவரை அந்த நாட்களிலே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தனித்தனியே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். பேதுரு சொன்ன இந்த சாட்சி அவர்களுக்கு உதவியாக இருந்தது, உண்மைதான். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று தங்களை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை தனியே சந்திக்க விரும்புகிறார், தனியே சந்திக்க விரும்புகிறார். இந்த தோமா எவ்வளவு பெரிய விசுவாச வீரன் பாருங்க. ஆண்டவரை தனியாக நான் சந்திக்க வேண்டும், யாரோ ஒருவர் சொல்கிறது அல்ல, யாரோ ஒருவருடைய அனுபவம் அல்ல, என்னுடைய அனுபவத்திலே நான் என் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியாக இருந்த பொழுது கர்த்தர் அவரை சந்தித்தார், ஊழியத்திலே உறுதிப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே ஆண்டவர், அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதே வல்லமையோடு இன்று உங்களையும் சந்திக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேத வாக்கியங்களின் வழியாய், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தின் வழியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ருசி பார்க்க நாம் முற்படுவோமானால் நிச்சயமாக நமக்கும் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். நம்மையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையினாலே நம்மை ஆட்கொள்வார், நிரப்புவார், அவருக்காக நம்மை எடுத்து பயன்படுத்துவார். இதுதான் இன்றைக்கு தேவை. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிற தனிப்பட்ட அனுபவம். இது தோமாவுக்கு ஆண்டவர் கொடுத்த முதலாவது சந்திப்பு. இரண்டாவது கட்டமாக ஆண்டவர் தோமாவை சந்திக்கிறார். அது அதனுடைய அடுத்த அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 14 வசனங்களிலும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இதிலே தோமாவும் இந்த சம்பவத்திலே ஒரு முக்கிய நபராக இருக்கிறார். மற்ற சீஷர்களுக்கு இது 3வது தரிசனம், தோமாவுக்கு இது 2வது தரிசனம். இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இயேசுநாதர் முதல் முறையாக தோமாவை சந்தித்த பொழுது, சீஷர்களை சந்தித்த பொழுது, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். தோமா அவரை விழாவை தொட்டு பார்த்து ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அவருக்கு சமாதானம் ஏற்பட்டது, பயங்கள் முற்றிலும் நீங்கியது.
முதல் சந்திப்பிலே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய முதலாவது சந்திப்பிலே சீஷர்களுக்கு இருந்த அத்தனை பயமும் நீங்கினது. இப்போ வெளியே வந்துட்டாங்க. இப்போ கதவுக்குள்ளெல்லாம் கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கல, எல்லா சீஷர்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் போய்விட்டது. சரி பார்த்துக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். பயம் போய்விட்டது, சமாதானம் வந்து விட்டது. ஆனால் அவர்கள் போன ரூட்டு, வெளியே வந்தார்கள், தங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் அவர்கள் தெரிந்து கொண்ட பாதை சற்று வித்தியாசமான பாதை ஆனபடினாலே ஆண்டவர் மறுபடியும் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது எப்படின்னு சொல்கிறேன். எல்லா சீஷர்களையும் பார்த்து பேதுரு சொல்கிறார். அவர் தான் அந்த காரியத்தை இனிஷியேட் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? முந்திக்கிட்டு சொல்கிறார் அவர், நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லாரும் வாங்க. ஏன்னா இப்போ பயம்லாம் போயிட்டு, யூதர்களுக்கு மேல் இருந்த பயம் போயிடுச்சு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் அத்தனை பேரையும் கூப்பிடுறார். அப்போ யாரெல்லாம் கூட போனாங்க என்பதை தயவுசெய்து 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2வது வசனம் யோவான் 21:2. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் 2 பேராச்சுது, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலுவும், அதாவது பர்தலமேயு 3 பேராச்சுது, செபுதேவின் குமாரர் அவங்க 2 பேர், யாக்கோபு யோவான் 3 2 5 பேர், அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் 5 2 7. கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. மொத்தம் 7 பேர். இந்த சீமோன் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? 7 பேரை இழுத்து கொண்டு கடலுக்கு போகிறார். அதிலே ஒருவர் இந்த தோமா. இப்பொழுதுதான் ஆண்டவருடைய விழாவை தொட்டு பார்த்திருக்கிறார். காயங்களிலே தன்னுடைய விரலை விட்டு பார்த்து தனிப்பட்ட முறையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அனுபவித்த தோமா பயங்கள் நீங்கினபடினாலே அவர் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அவர் வெளியே வந்தவர் எங்கே போகிறார் என்று சொன்னால் சீமோன் பேதுருவோடு சேர்ந்து மீன் பிடிக்க செல்கிறார். இது தப்பு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை. சரி, ஆண்டவர் உயிர் தெழுந்தாச்சு, நமக்கும் விடுதலை தான், என்னை சமாதானம், சரி நம்ம இனி நம்ம தொழிலை பார்த்து கொண்டு போவோம் என்று சொல்லி பேதுரு செல்கிறார். இவர்களும் கூட செல்கிறார்கள், தோமாவும் கூட செல்கிறார். இதில் ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் செய்தது பெரிய தவறு ஒன்றும் அல்ல, இது சந்தேகமும் அல்ல, மாறாக இது ஒரு மறதி என்று சொல்லலாம். தங்களுடைய அழைப்பை மறந்து விட்டார்கள். நடந்த சம்பவங்கள், இவ்வளவு பிரச்சனை நடந்தது நிமித்தம் அவர்கள் தங்களுடைய அழைப்பை மறந்து விட்டார்கள். ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே இவ்வாறு வாசிக்கிறோம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது ஆரம்பத்திலே ஆண்டவர் சீஷர்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்ன வார்த்தை. மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களை, ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக அவர் அழைத்தார். அவர்களும் புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் இப்போது எந்த வேலையை விட்டுவிட்டு, எந்த மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு மனிதர்களை பிடிப்பதற்காக இயேசுவுக்கு பின் சென்றார்களோ, இப்போது இதை விட்டுவிட்டு தாங்கள் ஏற்கனவே விட்டு வந்த பழைய நிலைமைக்கு அவர்கள் அதே இடத்திற்கு, அதே கடலுக்கு அவங்க மறுபடியும் போகிறார்கள். இதுதான் ஊழியத்திலே, தரிசனத்திலே தடம் புரளுதல் என்று நம்ம சொல்லலாம். அவர்கள் அழைப்பிலே முற்றிலும் மாறிவிட்டார்கள். மீன் பிடிக்கிறவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக அழைத்தார். இப்பொழுது மனுஷரை பிடிக்கிற வேண்டிய இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்கிறவர்களாக. அதிலே தோமாவும் ஒருவர் ஆண்டவரை முகமுகமாக தொட்டு அனுபவித்த தோமா இன்றைக்கு பாதை மாறி செல்லுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அவருடைய உன்னத ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம். ஊழியத்தை நாம் செய்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் ஏற்பட்ட பல தோல்விகள்,
இழப்புகள், சில மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் அல்லது ஆசை வார்த்தைகள், ஏதோ ஒன்றுக்கு நம்ம அடிபணிந்து ஆண்டவருடைய பணியை விட்டு நாம் விட்டு வந்த, ஏற்கனவே விட்டு வந்த பழைய நிலைமைக்கு நாம் திரும்பி செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் மறுபடியும் நம்மை அன்போடு அழைக்கிறார். இங்கே ஆண்டவர் கோபப்படலை. என்னப்பா இவ்வளவு நான் செய்த பிறகும், இவ்வளவு உனக்கு வலியை வந்து நான் உனக்கு என்னை உயிரோடு இருக்கிறவ காட்டின பிறகும் மறுபடியும் அதே கடலுக்குள்ளே போய் நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கோபப்படலைங்க. கோபப்படலை. வசனம் சொல்லுது, அவர் கரையிலே காத்திருந்தார். கரையிலே காத்திருந்தார். யோவான் 21 வசனத்தை வாசிக்கிற பொழுது, விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டீங்களோ? படகை கொண்டு கடலின் ஆழத்துக்கு நீங்க போயிருக்கலாம். கர்த்தரை விட்டு எங்கோ போயிருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காக ஆண்டவர் கரையிலே காத்திருக்கிறார். கரைக்கு வாங்க. அந்த ஆண்டவர் மறுபடியும் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். அன்பை பெற்ற தோமா, தரிசனம் பெற்ற தோமா, அழைப்பை பெற்ற தோமா, உயிர் திறந்த வல்லமை ருசி பார்த்த தோமா, பழைய வேலைக்கு சென்ற பொழுது ஆண்டவர் கரையிலே அவனுக்காக காத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்காகவும் காத்திருக்கிறார். எவ்வளவு பின்மாறி எவ்வளவு தூரத்துக்கு சென்றிருந்தாலும் பரவாயில்ல, கரையிலே கர்த்தர் காத்திருக்கிறார். கடிந்து கொள்வதற்கல்ல, அன்போடு காத்திருக்கிறார். பிள்ளைகளேன்னு அழைக்கிறார். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறார். பிள்ளைகளே சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பசித்திருக்குமே, ராத்திரி முழுசும் ஒன்றும் கிடைக்கலையே, உங்களுக்கு பசித்திருக்குமே என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். இந்த தோமாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு மனிதனையும் எவ்வளவு ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க ஆண்டவர். திட்டி இருக்கலாம், கடிந்து கொண்டு இருக்கலாம், துரோகி என்று கூட சொல்லியிருக்கலாம். சொல்வதற்கு தவறு ஒன்றும் இல்லை இதில். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு அவர்களுக்கு தன்னை காட்டி இருக்கிறார். தனித்தனியே எல்லாரையும் அழைக்கிறார். அவர்களுக்கு அப்போது இருந்த தேவை பசி, சாதாரண பசி, மாம்ச பசி. நைட்டு முழுத்த ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவரே அவர்களுக்கு சமைத்து கொடுக்கிறார். கரையில் சாப்பிட்றாங்க. சரி மீனை நிறைய பிடிச்சிக்கிடுங்கன்னு சொல்லி அங்கேயும் அநேக மீன்களையும் பிடிக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இவர் கர்த்தர் என்பதை புரிந்து கொண்டார்கள். இது அவர்களுக்கு 3வது தரிசனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவர்த்தையும் பேசுகிறார். பேதுருட்ட தனியாக தன்னுடைய திட்டத்தை சொல்லுகிறார். யோவானை குறித்து சொல்லுகிறார். எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு காரியம் சொல்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்குது. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லி. இதுக்கு பேர் தான் பிரதான கட்டளை. இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு தாங்க இந்த தோமா நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தார். இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட அநேக தேவ ஊழியர்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் தரிசனத்தோடு அழைப்பை பெற்று ஊழியத்திற்காக வருகிறவர்கள் பலர் ஊழியத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு பின்மாறி போவதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். பலர் மிரட்டப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். இன்னும் சிலர் மதவாதிகளாலே துன்பப்படுத்தப்படுகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் அவர்கள் பின்மாறி போகிறதை நம்ம இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக பின்மாறி கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சிலர் அந்த மதவாதிகளுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிந்து அவர்களோடு கூட போய் சேர்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொலைக்காட்சிகளில் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகிறது. பெருமளவு பணத்தை வாங்கி கொண்டு அவர்களோடு தங்களை இணைத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. விசுவாச துரோகம் செய்கிறார்கள். ஆனால் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளவு தூரம் போனாலும், பின்மாறி எவ்வளவு தூரம் போனாலும், கரையிலே ஆண்டவர் கடிந்து கொள்ளாதவராக அன்போடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். திரும்பி வருவோம். கடலுக்குள்ளே போயிட்டே இருக்க வேண்டாம். திரும்பி வருவோம். ஆண்டவர் நடத்துவார். அவர் மறுபடியும் நம்மை சந்திக்கிறார். புது பலனை தருவார். நம்மை நடத்துவார். இந்த தோமாவை குறித்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த தோமா ஆண்டவருடைய கட்டளை ஏற்று இந்தியாவுக்கு வந்தாருங்க. குறிப்பாக
அவர் வந்த பொழுது அந்த மலபார் கடற்கரை, சோழமண்டல கடற்கரை வழியிலே அவர் கடந்து வந்து எல்லா தரப்பு மக்களிடத்திலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். ராஜாக்களுக்கு அறிவித்தார், பெரிய அதிகாரிகளுக்கு அறிவித்தார், உயர்குல மக்களுக்கு அறிவித்தார், ஏழை எளிய மக்களுக்கு அறிவித்தார். எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை அறிவித்தார். அதற்காக பல வேதனைகளை, கஷ்டங்களையும் அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. சுருக்கமாக அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தோமாவினுடைய இந்தியாவிலே அவர் செய்த மகிமையான ஊழியத்து நிமித்தம் அவருடைய ஊழியத்திலே மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29. பார்வை பெற்ற குருடர்களின் எண்ணிக்கை 250. குஷ்டரோகிகள் சுஸ்தமானவர்களின் எண்ணிக்கை 330. 500க்கும் அதிகமான பிசாசு பிடித்தவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய விடுதலையையும் அவர் பெற்றுக் கொடுத்தார். பல அற்புதங்கள். அதனால்தான் அவரை குத்தி கொலை செய்தார்கள். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக நம்முடைய மண்ணிலே தன்னுடைய ஜீவனை விட்டார். யார் தெரியுமா? இன்னைக்கு சந்தேகத்தோமா என்று சொல்லி கொச்சைப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோமே, மாபெரும் விசுவாச வீரன் அவர். சந்தேகத்தோமா அல்ல, சந்தேகத்தை தீர்த்து கொண்ட தோமா, நம்முடைய சந்தேகத்தையும் தீர்த்து கொண்ட தோமா. இன்றைக்கு அவரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவது காரணம் 2 முறை உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்கு நிரூபித்து காட்டினார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் சந்திக்க விரும்புகிறார். ஒருவேளை சில பதட்டத்தோடு, சமாதான குறைவோடு, குழப்பத்தோடு இருந்தால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மையும் சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஊழியத்திலே ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திலே வைராக்கியமாக செயல்பட்டு விட்டு இப்பொழுது பின்மாறி ஊழியத்தை நிறுத்திவிட்டு வேற எங்கோ சென்று விட்டோமோ, நம்மையும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். அன்பான ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை வேத வாக்கியங்களின் வழியாக நாம் கண்டு அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நம்பிக்கை இழந்து பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்களுக்கு உம்முடைய உயிர்த்தெழுதல் மாபெரும் நம்பிக்கையை கொடுத்தது, பயத்தை நீக்கியது, சமாதானத்தை கொடுத்தது, உமக்காக வாழ வைத்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் பயத்தோடு திகிலோடு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை இழந்து குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். அப்பா, தோமாவை போல பிரத்யட்சமாக உம்முடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்கள், பின்வாங்கி போயிருக்கிற ஊழியர்கள் மறுபடியும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் அன்பினாலே ஈர்க்கப்பட்டு உம்முடைய வல்லமையை பெற்று உன்னதமான ஊழியத்தில் தொடர்ந்து ஓடுவதற்குரிய பலனை கொடுங்க ஆண்டவரே. வல்லமையாக எங்கள் ஒவ்வொருவரையும் தோமா அப்போஸ்தலனைப் போல நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரை மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம்.